ஹாய் வியூவர்ஸ், கோழியிலிருந்து முட்டை வந்ததா, முட்டையிலிருந்து கோழி வந்ததா? அந்த மாதிரி பல வருஷமா தமிழ் சினிமாவுல ஒரு கேள்வி இருக்கு. அது கில்லி பெஸ்டா இல்ல ஒக்கடு பெஸ்டா அப்படிங்கிறது தான். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. 1995ல இருந்து 2000 வரைக்கும் பிறந்த நிறைய குழந்தைகளுக்கு ஃபர்ஸ்ட் பிடிச்ச நடிகரா விஜய் தான் இருக்க முடியும். ஏன்னா அப்ப வந்த பூவிய உனக்காக, பிரியமானவளே, காதலுக்கு மரியாதை, திருமலை இந்த மாதிரி படங்கள் எல்லாம் நம்ம பார்த்து கிட்டத்தட்ட 10-12 வயசு வரைக்கும் நிறைய விஜய் படம் தான் பார்த்திருப்போம். அதனால நாம விஜய் ரசிகரா தான் இருந்திருப்போம். அந்த வரிசையில ஒரு முக்கியமான படம் கில்லி. கில்லி மேடம் கில்லி. அந்த டைம்லலாம் ஞாயிற்றுக்கிழமையானா நல்லா காலையில லேட்டா எழுந்துக்கிறது, எறும்ப கடிச்சிட்டு சாயந்தரமா தான் குளிக்கிறது. குளிச்சு முடிச்சுட்டு நடு ஹால்ல வந்து உட்கார்ந்து மாலை 6:30 மணிக்கு கில்லி படம் தான் பார்ப்போம். கில்லி, ஒக்கடு இந்த 2 படத்துல ஃபர்ஸ்ட் வந்தது ஒக்கடு தான், கில்லி இல்ல. என்னமா சொல்றீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? நிஜமா தாங்க, ஃபர்ஸ்ட் ஒக்கடு தான் வந்தது. ஒக்கடுவோட ரீமேக் தான் கில்லி. ஆனா இது ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. ஆக்சுவலி கொஞ்சம் இல்ல, நிறையவே வித்தியாசம் இருக்கு. 2003ல புது நடிகரா இருந்தாரு மகேஷ் பாபு. அவருக்கு எந்த படமும் பெரிய அளவுக்கு ஹிட் கொடுக்கல. அப்பதான் வந்தாரு குணசேகர். அவர் இயக்கி 2003ல ரிலீஸ் ஆன படம் ஒக்கடு. அந்த படத்தை பார்த்துதான் இயக்குனர் தரணி அந்த கதையுடைய ரைட்ஸ் வாங்கி நல்லா மெருகேத்தினாரு. அப்படி மெருகேத்தி வெளிவந்த கில்லி 20 வருஷம் ஆகியும் நின்னு போயிடுச்சு. ஒக்கடுவுடைய ரீமேக் தான் கில்லினா, கில்லி எப்படி ஒக்கடுவோட நல்லா இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? கதைய மட்டும் வாங்கின தரணி திரைக்கதையா அவரே செதுக்கி இருக்காரு. ஒக்கடுவுடைய திரைக்கதையை விட கில்லி ஒரு நூல் பிடிச்ச மாதிரி விறுவிறுப்பா போகும். ஏத்த மாதிரி கதாபாத்திரங்களையும் மாத்தினாரு தரணி. ஒக்கடுவுல பாத்தீங்கன்னா கபடிய சப்போர்ட் பண்ற ஒரு போலீஸ்கார அப்பா. ஆனா இங்க பாத்தீங்கன்னா கபடியே பிடிக்காத ஒரு ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆபீசர் அப்பா. காதலிய பாக்குற ஒரு கிரிஞ்ச் வில்லன். ஆனா இங்க பாத்தீங்கன்னா லவ்வோட காதலிய பாக்குற ஒரு முரட்டு வில்லன். கில்லிய இன்னும் என்கேஜிங்கா வச்சிருக்கிறது படத்துடைய வசனம் தான். தரணியோட நம்ம அழகிய தமிழ் மகனும் இணைஞ்சிட்டாரு. என்ன பாக்குறீங்க? நான் விஜய சொல்லலைங்க, அழகிய தமிழ் மகன் படத்துடைய இயக்குனர் பரதன். கில்லில நம்ம பார்த்து கைத்தட்டுற எல்லா வசனங்களையும் எழுதினது பரதன் தான். என்ன பொறுத்த வரைக்கும் இறங்கிட்டேன்னா ஜெயிக்கணும், ஜெயிச்சாகணும். ஒரு கபடி பிளேயர் பேசுற வசனம் எப்படி இருக்கும், மதுரக்காரன் பேசுற வசனம் எப்படி இருக்கும், சுத்தி இருக்கிற சென்னை பசங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா கேங்கா பேசுற வசனங்கள் எப்படி இருக்கும், வேலுவ ஒரு பொண்ணு சைட் அடிக்கும் போது இதோ பின்னால இருக்கான் பாரு பின்லாடன், இந்த மாதிரி வசனங்கள் எல்லாம் படம் முழுக்க தெரிக்க விடும். எப்ப நீ ஃப்ராட் பண்ணி ஜெயிச்சிரலாம் நினைச்சியோ அப்பவே நீ தோத்துட்டடா. தம்மா துண்டு பிளேடு மேல நீ வச்ச நம்பிக்கைய உன் மேல வை. எல்லாத்துக்கும் மேல இசையில இங்க வித்யாசாகர் பண்ற மேஜிக் இங்க பண்றதுக்கு யாரும் இல்ல போல. முக்கியமா இந்த பாட்டு கார் ஓட்டும் போது உடனே இந்த பாட்டை போட்டுட்டா போதும். மெதுவா போயிட்டு இருக்கிற வண்டி கூட பயங்கர வேகமா போற மாதிரி நரம்ப படைச்சுக்கிட்டு ஒரு ஃபீல் கிடைக்கும். பாட்டுல மட்டும் இல்ல, பேக்ரவுண்ட் ஸ்கோர்லயும் அவர் பின்னி எடுத்திருப்பாரு. முக்கியமான சீன்ஸ்ல எல்லாம் அடுத்து வர போற பாட்டினுடைய பிஜிஎம் பேக்ரவுண்ட் ஸ்கோரா போட்டிருப்பாரு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்ன பண்ற? எழுதுறியா? எழுது எழுது. பாட்டு மட்டும் இல்ல, பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்க போனா அங்க பூமிகாவை விட இங்க த்ரிஷா பட்டைய கிளப்பிருப்பாங்க நம்ம மதுரை பொண்ணு. அப்படி போடு போடு போடு. இல்லன்னு பார்த்தா ரெண்டுத்துலயும் பிரகாஷ் ராஜ் தான் இருப்பாரு. ஆனா மதுரை முத்துப்பாண்டியா செல்லம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஃபீல் இருக்கு பாருங்க. அடுத்து நம்ம ஹீரோஸ்க்கு வருவோம். அங்க மகேஷ் பாபு எப்படியாவது கபடி விளையாடி ஜெயிச்சு ஒரு போலீஸ் வேலை வாங்கிடணும் அப்படின்னு சுத்துற நல்ல படிப்பாளி பையன்.
ஆனா இங்க நம்ம விஜய் படிச்சு பாஸ் ஆக முடியாம ஜாலியா கபடி விளையாடிட்டு சுத்திட்டு இருக்கிற நம்ம வீட்டு பையன். அந்த சரவணவேல் கதாபாத்திரத்தோட கிண்டல் கேலியான காமெடி சீன்ஸ் தான் நம்மள அந்த படத்தோட நெருக்கமா வச்சது. ஆனா அங்க அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் இல்ல. ஒன்னில்லையே கடைசியா கிளைமேக்ஸ். இந்த 2 படத்தோட பெரிய வித்தியாசமே அங்கதான் இருக்கு. ஒக்கடுல ஏர்போர்ட்ல பூமிகாவை டிராப் பண்ண போகும்போது பூமிகா தன்னுடைய லவ்வ சொல்லி கட்டி பிடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி அந்த டைம்ல வில்லனும் போலீஸ்கார அப்பாவும் வந்து இவங்களை கூட்டிட்டு போயிடுவாங்க. ஆனா கில்லில கடைசி வரைக்கும் லவ்வ சொல்லாமலேயே லவ் இருக்கிறத ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. கடைசியில வில்லனை பூமிகாவோட அப்பாவே குத்தி கொல்ற மாதிரி முடிச்சிருப்பாங்க. அப்போ இவ்வளோ நாள் மகேஷ் பாபு கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்டா அப்படின்னு ஆடியன்ஸ் நினைக்கிற மாதிரி ஒரு முடிவு ஒக்கடுல. ஆனா கில்லில அதெல்லாம் பண்ணாம நம்பும்படியா முடிச்சிருப்பாரு தரணி. இந்த மாதிரி நிறைய வித்தியாசங்கள் இருந்தாலும் 2 படங்களும் 2 லாங்குவேஜ்ல சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. கில்லி 2004ல ரிலீஸ் ஆன போது அது வரைக்கும் தமிழ் சினிமாவில இருந்த எல்லா ரெக்கார்டையும் அடிச்சு உடைச்சு பறக்க விட்டுருச்சு இந்த படம். இப்போ 20 வருஷம் ஆயிருக்கு. 20 வருஷம் இல்லைங்க, இன்னும் 50 வருஷம் ஆனாலும் நின்னு பேசக்கூடிய பெஸ்ட் படமா எப்போதுமே கில்லி இருக்கும். தளபதி இனிமே நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. பட் அந்த முடிவை மாத்தி கில்லி மாதிரி வருஷத்துக்கு ஒரு படம் கொடுத்தா நல்லா இருக்கும். இப்போ ரீ-ரிலீஸ் ஆயிருக்கிற கில்லி படம் நீங்க பாத்துட்டீங்களா? பாத்துருந்தா உங்களுடைய கமெண்ட்ஸை இந்த கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. தேங்க்யூ.